ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வாங்கின கொஞ்சம் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வரக்கூடிய வழியில் ஒரு சர்ச்சில் திருவிழா. அப்போ ரோட்டோரங்களில் நிறைய பொருட்கள் எல்லாம் கிடந்தது. அதையும் பார்த்துட்டு இந்த ஜார் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரெண்டுமே 200 ரூபா அப்படின்னு தந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாட்டு இருந்தது. நல்ல ஒரு கலராட்டு இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. இந்த பாத்திரமும் நான் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய கடையில் தான் வாங்கினேன். இந்த ஹோல் வச்ச பாத்திரத்தில் நம்ம ஏதாவது அவிக்கணும்னா அவிக்கலாம். இந்த கைப்பிடி பாத்திரமும் நல்ல வெயிட்டாகவே இருந்தது. பார்க்கவும் நல்ல சூப்பராக இருந்தது. இதோட ரேட் 180 ரூபா. இந்த ஹோல் போட்ட பாத்திரம் 140 ரூபா அப்படின்னு தந்தாங்க. இந்த ஹோல் போட்ட பாத்திரம் என்கிட்ட ஏற்கனவே சின்னது இருக்குது. பெருசு இருந்தால் நிறைய வச்சு அவிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இது வாங்கினேன். இதுக்கு கூடவே 2-3 ஸ்டீல் கப்பு வாங்கினேன். இது ஒரு கப்பு 10 ரூபா அப்படின்னு தந்திருந்தாங்க. இந்த ஹோல் போட்ட பாத்திரம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடியது. இது நல்ல சின்ன சைஸு. நான் இதில் தான் ஏதாவது கொழுக்கட்டையெல்லாம் அவிக்கிறதா இருந்தால் இதில் தான் நான் அவிப்பேன். இப்போ வாங்கியிருக்கிறது ரொம்பவே பெருசு. இந்த சின்ன பாத்திரமும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டோர கடையில் இருந்து தான் நான் வாங்கினேன். அந்த சர்ச்சு திருவிழாக்காக வேண்டி போட்டிருந்தது. இது ரேட்டு பரவாயில்லாமவே இருந்தது. நம்ம கடைகளில் வாங்கிறத விடவும் ரேட்டு குறைவாக இருந்தது. கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றிட்டு இப்படி வச்சு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஈஸியாக அவிச்சு எடுத்துடலாம். இதில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால தான் இது ரேட்டு குறைவாக போட்டிருக்காங்க. சில பாத்திரங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. நான் நல்லா பார்த்து தான் எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் மாதிரி உள்ள குக்கர், கரண்டில் வைக்கக்கூடியது. இது நான் ரிலையன்ஸ் மாலில் வாங்கினேன். 1099 ரூபா அப்படின்னு இருந்தது. இது நான் எனக்காக வேண்டி வாங்கலை, என் பொண்ணுக்காக வேண்டி வாங்கினது. அவள் பிஜியில் இருக்கும்போது இதில் நம்ம என்ன வேணாலும் சமைச்சிக்கிடலாம். இதில் முட்டை அவிக்கலாம், மற்றபடி நூடுல்ஸ் கிண்டலாம், குழம்பு வைக்கலாம், சோறு ஆக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் பண்ணலாம். அதுக்காக வேண்டி தான் இது வாங்கியிருந்தோம். பால் சூடு பண்ணலாம், தண்ணீர் சூடு பண்ணலாம், இன்னும் நிறைய ஐட்டங்கள் இதில் வைக்கலாம். அதனால் இதை வாங்கியிருந்தேன். இதில் நான் கொஞ்சம் ரெசிபீஸ் செய்து இனி வீடியோவில் போடுறேன். இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இதில் நம்ம முட்டையெல்லாம் அவிக்கிறதா இருந்தால் கீழே தண்ணீரை ஊற்றிட்டு இதுக்கு மேலே வைக்கலாம். இது மேலே ஒரு ஹோல் போட்ட பாத்திரமும் இருக்குது, ஒரு மூடியும் இருக்குது. இதுலேயும் நம்ம ஏதாவது அவிக்கணுன்னா கூட அவிச்சிக்கலாம். இந்த பொருள் பிஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். இது கெல்வினேட்டர் கம்பெனி ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா பீஸா சீஸ், இது பால்கோவா. இதெல்லாம் நான் ரிலையன்ஸ் மாலில் வாங்கிட்டு வந்தேன். இது பட்டர், ஒரு மில்க் மேடும் வாங்கிட்டு வந்தேன். எதுக்காவது யூஸ் ஆகுன்னு. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, கேஷ்யூ, டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு சேமியா பாக்கெட், ஒரு குலாப் ஜாமுன் பாக்கெட் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ், இது ஒரு லிப் பாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நிவியாவில் உள்ள டியோட்ரண்ட், இது ஹெர்சியஸ். அதுக்கப்புறம் ஒரு கெச்சப், அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் வாங்கியிருந்தேன். இதுவும் ஆஃபர் தான், ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் தான் இந்த கவர்லாம் இருக்குது. பூசணிக்காவும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒரு அல்வா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் இனி தான் வீடியோ எடுக்கணும். நான் வாங்கின பொருட்கள் பார்த்திங்கன்னா மொத்தமே இவ்வளவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.